Hello friends, this is Gopi. C# வீடியோ கோர்ஸில் இன்றைக்கி நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா நம்ம என்னென்ன டாப்பிக்கெல்லாம் படிக்க போகிறோம், C# பேசிக்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து C# மைக்ரோசாஃப்ட் தான் வந்து C# லாங்குவேஜை டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா C# வந்து ஒரு கம்ப்ளீட் ஊப்ஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஊப்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பேரடம். அதை ஓரியன்ட் பண்ணி தான் வந்து இந்த லாங்குவேஜ் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. C# யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டஸ் ஹீல்ஸ்பர்க் அண்ட் இஸ் டீம். அவங்க டீம் தான் வந்து டோட்டலாக C# ஒரு லாங்குவேஜை வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி நமக்கு கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ASP.NETன்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த ASP.NETன்ற வெப் ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து C# லாங்குவேஜில் தான் டெவலப்பே பண்ணாங்க. ஓகே, இந்த C# லாங்குவேஜ் வந்து .NETன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மேலே தான் ரன் ஆகும். .NET ஃப்ரேம்ஒர்க்குக்கும் C# டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, C# ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஊப்ஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் .NET ஃப்ரேம்ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ரேம்ஒர்க். நேமே வந்து பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்ஒர்க் தான். ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த .NET ஃப்ரேம்ஒர்க் மேலே தான் C# வந்து ரன் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த C# லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்னென்னலாம் டெவலப் பண்ண முடியும்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், சர்வீசஸ் வெப் சர்வீசஸ் சொல்கிறோம்ல அந்த வெப் சர்வீசஸ் டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எந்த மாதிரியான அப்ளிகேஷன் டைப் வேணும்னாலும் நம்ம C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். C# லாங்குவேஜ் ரன் ஆகிறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரைமரியாக தேவைப்படுறது என்னென்னா இந்த .NET ஃப்ரேம்ஒர்க் தான். நெக்ஸ்ட் வந்து இது ஏன் சப்போர்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படி ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு போக போக அங்கே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ மெமரி ரிலீஸ், இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து சும்மா கார்பேஜ் கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மெமரியெல்லாம் வந்து நம்ம C++ மெமரியெல்லாம் வந்து டெவலப்பரே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மெமரி அலோகேட் பண்ணுறது, டீஅலோகேட் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த C# லாங்குவேஜில் தேவையில்லை. நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மட்டும் அதுவே அலோகேட் ஆகும். அலோகேட் ஆகிட்டு டீஅலோகேட்டும் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகும் பொழுது டீஅலோகேட் ஆகிடும் மெமரி. இந்த கார்பேஜ் கலெக்ஷனை பற்றியெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இது மட்டும் போதும். ஓகேவா. இப்போ இந்த கோர்ஸில் என்டையராக நம்ம என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது சும்மா ஒரு ஓவர்லேக்காக. ஃபஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் C#. இப்போ நான் ஒரு சும்மா இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா C# பற்றி இன்னும் கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ்னால் என்ன அப்படின்றது. அப்புறம் கிளாஸ் இருக்கும்போது ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப் எல்லாம் கிளாஸில் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் C# சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நேம் ஸ்பேஸ்னால் என்ன, ஏன் நேம் ஸ்பேஸ் வந்து பர்பஸ் என்ன அப்படின்றதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ். ஈனம்ன்றது ஒரு நியூமரிக் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈனம் எப்படி நம்ம C# லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம், அதோட பர்பஸ் என்ன. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேஜ் லோட் ஆகிற ஈவெண்ட்டு, இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி C# லாங்குவேஜில் ஹேண்டில் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஈவெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா யூஸர்கிட்டேருந்து ஏதோ வர்ற ஒரு எரரான ஒரு இன்புட் வருது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷனில் வேறு எரர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த மாதிரி வர்ற எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இந்த செக்ஷனில் பார்ப்போம். இண்டெக்ஸார் நம்ம பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரேலாம் பார்த்துருவோம். இந்த இண்டெக்ஸார்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அரேவை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இண்டெக்ஸார். இந்த இண்டெக்ஸார் பற்றியும் இன்டெப்த்தாக இந்த செக்ஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா C# ஒரு இது என்ன சொல்கிறது, C# ஒரு ஃபியூச்சர். ஓகேங்களா. நம்ம எக்ஸ்டென்ஷன் மெத்தடை இப்போ சொன்னால் புரியாது, நம்ம எக்ஸ்டென்ஷன் மெத்தடை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம C++லேருந்தே நம்ம வந்துட்டுருக்கோம். ஊப்ஸோட மெயின் இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வந்து இந்த C# வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது C++ல் இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸுக்கும் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற இன்ஹெரிட்டன்ஸுக்கும். அப்புறம் த்ரெட்டிங்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். த்ரெட்டிங்னா ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்படி நம்ம இந்த லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் ஹேண்ட்லிங் தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுன்றது C# பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃபைல் ஹேண்டில் பற்றி தான் பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ADO.NETல வரும். இந்த ADO.NET வந்து டேட்டாபேஸ் கூட உங்களோட அப்ளிகேஷன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, அது அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, டேட்டாபேஸோட டேட்டாவை, அந்த மாதிரியான மொத்த ஒர்க்குமே வந்து டேட்டாபேஸ் ரிலேட்டடான மொத்த ஒர்க்குமே வந்து ADO.NETல தான் கவர் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்கலாம், அனானமஸ் மெத்தட். ஒரு மெத்தடோட பேர் இல்லாமல் எப்படி நம்ம மெத்தடை வந்து வைக்கிறது, எழுதுறது, அந்த எழுதும்போது அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி, அது எந்தெந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. கலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா அரே இருக்குல்ல, அரே வந்து சேம் டேட்டா டைப் கலெக்ஷன். இது வந்து கலெக்ஷன்ஸில் டைப் இருக்குது, கஸ்டம் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனோட டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரிக் கலெக்ஷன்லாம் வந்து நம்ம C++லேயே பார்த்துருப்போம். டைப்பு டீன்னு சொல்லி போடுவோம்ல ஆங்கிள் பிரேசஸ்க்குள்ளே, அந்த ஜென்ரிக் டைப் இங்கே கலெக்ஷன்ஸில் வருது. ஸோ அந்த கலெக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. கண்டிஷனல் மெத்தட் அப்படின்னா டீபக்கில் நீங்கள் அந்த கோட் ரன் ஆகணுமா, இல்லைனா ரிலீஸில் வந்து ரன் ஆகணுமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் கண்டிஷனல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் டெலிகேட்ஸ், அதோட அன்சேஃப் கோட். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஃபுல்லாக இந்த கோர்ஸில் வந்து என்டையராக பார்க்க போகிறது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.